ஹலோ வணக்கம் குட் ஈவினிங் அனைவருக்கும். எரரில் ரெண்டு பாட்டு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? எரர் ஏரியாவை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நம்ம 12th புக்கில் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டாங்க. அதனால தான் நம்ம 3 கிளாஸாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. போன தடவை படிக்கும்போது இவ்வளவு எரர் கிடையாது. ஒரு பேசிக்கான இதிலே முடிச்சுடுவாங்க. இந்த இருக்குல்ல 12th புக்கு. 12th புக்கில் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. ஸோ சேர்த்த விஷயங்களை நாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துருவோம். சரி, ஃபஸ்ட்டு இங்க எவ்ரி சிட்டிசன், இது நம்மளுக்கு தெரிஞ்சது, ஏற்கனவே தெரிஞ்சது. இது வேர்பு, இது சப்ஜெக்ட். இதெல்லாம் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள். சரிங்களா? எவ்ரி சிட்டிசன், ஒவ்வொரு சிட்டிசன். இந்த எவ்ரிங்கிற வார்த்தை படிப்போம். சிட்டிசன் ஒரு ஆள் தான் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்குங்க. நவுன்னு ஒன்று இருக்கு, வேர்ப்னு ஒன்று இருக்கு. இந்த நவுன் தான் ஆக்சுவலாக என்னதுன்னா சப்ஜெக்ட்ல வரும். இந்த விஷயம் சொல்லி கொடுத்துருப்பேன். சப்ஜெக்ட்ல கண்டிப்பாக நவுன் தான் வரும் அப்படின்னு. இந்த நவுன் சிட்டிசன்ங்கிறது சிங்குலர். அப்போ வேர்பு சிங்குலர்ல இருக்கும். இது சிங்குலர், அப்போ வேர்பும் சிங்குலர்ல இருக்கணும். வேர்பை பொறுத்த வரைக்கும் எஸ்ல முடிஞ்சா சிங்குலர், அப்ப ஹாஸ் சிங்குலர். இங்க பாருங்க, ஆல் சிட்டிசன்ஸ் ப்ளூரல், அப்போ வேர்பும் ப்ளூரல். இது ப்ளூரல், வேர்பும் ப்ளூரல். இது சிங்குலர், வேர்பும் சிங்குலர். சிங்குலர்னா சிங்குலர், ப்ளூரல்னா ப்ளூரல். இதுதான் பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்தது எவ்ரி அப்படிங்கிற வார்த்தை. அதாவது எந்த வார்த்தை? எவ்ரிங்கிற வார்த்தை ஈச்சுங்கிற வார்த்தை. எவ்ரி இல்ல ஈச், இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு. இதுல எந்த என்ன வார்த்தை வந்துடுச்சுன்னா ஒரு அப்படிங்கிற வந்துடுச்சு. அப்படிதானே? ஒவ்வொரு, ஒவ்வொரு. அப்போ இங்க பாருங்களேன், எவ்ரியையோ ஈச்சையோ நீங்க சப்ஜெக்ட்ல பார்த்துட்டீங்கன்னாலே என்ன போட்டுடலாம்? எவ்ரியையோ ஈச்சையோ சப்ஜெக்ட்ல பார்த்துட்டீங்கன்னாலே சிங்குலர் போட்டுடலாம். சரி, இப்ப இங்க எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா, இதுல பிரச்சனை வராது. எதுல? இந்த இதுல எவ்ரி சிட்டிசன், ஒவ்வொரு சிட்டிசன் சிங்குலர்னு உங்களுக்கு தெரியும். சிங்குலர் நாம போட்டுருவோம், பிரச்சனை இருக்காது. எங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இங்க பிரச்சனை இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் வரும். ஏன் அப்படின்னா இந்த ஆண்டை நம்ம பார்த்துருவோம். ஆண்டை பார்த்துட்டு இங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க இன்னொருத்தர் இருக்காரு. இப்ப 2 பேர் இருக்காங்க. அப்ப ஹாவ் தானே போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன், எவ்ரிங்கிற வார்த்தையை நீங்க பார்த்துட்டீங்கனாலே அண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கன்ஜங்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எவ்ரிங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல சிங்குலர் மட்டும்தான் வரும். எவ்ரி அப்படிங்கிற வார்த்தைய நீங்க சப்ஜெக்ட்ல பார்த்துட்டீங்க, எவ்ரிங்கிற வார்த்தையை சப்ஜெக்ட்ல பார்த்துட்டீங்க. எவ்ரி மேன், ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் அப்படின்னு சொல்றான். அப்போ எவ்ரிங்கிற வார்த்தை வந்துருச்சு, ஆஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஈச் பாய் அண்ட் ஈச் கேர்ள் வாஸ் சிங்குலர். வாஸ் கிவன் தான், பாசிவ் வாய்ஸ் இருக்கு. வாஸ் சிங்குலர். இதே மாதிரி நாம இன்னொன்னு படிச்சோம், அதை இது கூட சேர்த்து படிச்சிருக்கோம். சரிங்களா? எவ்ரி ஈச் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே என்னதுதான்? சிங்குலர் தான். இது கூட சேர்ந்து படிச்ச இன்னொரு கான்செப்ட். ஆன்சர் கேட்டிருந்தா ஆன்சர் எல்லாமே கரெக்டா போட்டிருக்கீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது அப்படின்னா இதா இருக்கு. இதுல வந்துச்சு அப்படின்னாலுமே, இதுல இருக்கிற எந்த வார்த்தை வந்துச்சுனாலுமே என்னதுதான்? சிங்குலர் தான். எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எவ்ரி திங். someone, someone, somebody, something. Anyone, anybody, anything. No one, nobody, nothing. எல்லாமே சிங்குலர்ஸ். சிங்குலர்ஸ். சரியா? ஜஸ்ட் ரிவிஷன். இது ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். இதை ஜஸ்ட் என்ன பண்றோம், இப்போ ரிவைஸ் பண்றோம்.
அடுத்தது கலெக்டிவ் நவுன் அப்படிங்க. ஐயோ, கலெக்டிவ் நவுன் வந்துருச்சு. இதெல்லாம் புக்கிலே அப்படியே இருக்கிற எக்ஸாம்பிள் இதையே தான் கேட்பாங்க. சரிங்களா? நம்ம குரூப் 4க்கு அப்படியே இதையே தான் கேட்பாங்க. கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னது? காமன் நவுனுடைய கலெக்ஷன் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு படிச்சிருக்கோம். கேங் ஆஃப் பாய்ஸ், அப்புறம் பிவி ஆஃப் கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ், கிளவுடர் ஆஃப் கேட்ஸ், கேட்ஸ் பூனைகள், பூனைகளுடைய குரூப். அடுத்தது லைப்ரரி ஆஃப் புக்ஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா போட்டது. அப்புறம் ஹர்ட் ஆஃப் லயன்ஸ், இது எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாமே என்னது? கலெக்டிவ் நவுன். சரி, கலெக்டிவ் நவுன் வந்தா சிங்குலர் போடணுமா ப்ளூரல் போடணுமா? இங்க டீம்ங்கிறது கலெக்டிவ் நவுன், இங்க சிங்குலர் போட்டிருக்காங்க. ஸ்டாஃப்ங்கிறது கலெக்டிவ் நவுன், குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் ஸ்டாஃப். இங்க என்ன போட்டிருக்காங்க? ப்ளூரலை போட்டிருக்காங்க. இங்க கிளாஸ், கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சிங்குலர் போட்டிருக்காங்க, இங்க ப்ளூரல் போட்டிருக்காங்க. சொல்றேன் எதுக்குன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். The jury has given its verdict, இதெல்லாம் முக்கியமான எக்ஸாம்பிள். has given தான் verb, சிங்குலர் போட்டிருக்காங்க, சிங்குலர். இங்க are divided in the opinion, plural. அதே வார்த்தை ஜூரினா குரூப் ஆஃப் ஜட்ஜஸ், கிளாஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கலெக்டிவ் நவுன் கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் அதான் ஜூரி. ஸ்டாஃப்னா டீச்சர்ஸ், டீம்னா டீம் ஆஃப் பிளேயர்ஸ். சரி, கலெக்டிவ் நவுன் வந்தா சிங்குலரா ப்ளூரலா என்னது அப்படின்னு பார்ப்போம். சரியா? சென்டென்ஸ் புரிஞ்சுக்கணும், வாக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். The team is performing well. சரி, டீம் பெர்ஃபார்ம் பண்ணுது. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த பெர்ஃபார்ம் இஸ் மட்டும் அப்படியே இஸ் பெர்ஃபார்மிங் தான் வரும். பெர்ஃபார்ம் பண்றது அவங்க எப்படி பண்றாங்கன்னா எல்லாரும் ஒன்றாக பண்றாங்க. பாதி பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பாதி பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம இல்ல, எல்லாருமே எப்படிதான் இருக்காங்க? ஒரே மாதிரி ஒரே விதமாக பண்றாங்க. அதனால ஒன்று சிங்குலர். எல்லாரும் ஒரே விதமாக, எல்லாரும் ஒரே மனதாக, எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்றாங்க. சோ சிங்குலர். அடுத்தது இங்க 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 the class is organizing a debate. is organizing தான் verb. இப்போ டிபேட் ஆர்கனைஸ் பண்றது எப்படி பண்ணுது? கிளாஸ் எப்படி பண்ணுது? ஒன்றாக, ஒரு மனதாக, யுனானிமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வார்த்தை. ஒன்றாக இல்ல ஒரு மனதாக, ஒரே மைண்ட் செட்டோட எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பண்றாங்க. அப்போ சிங்குலர். இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, the staff are arguing about the dates of the tour program. இப்போ ஸ்டாஃப்னா என்னது? கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் வந்துச்சுன்னா ஆக்சுவலா இங்க எல்லாம் என்ன போட்டோம்? ஒன்னா செயல்படுறாங்க, சிங்குலர் போட்டோம். ஒன்னா செயல்படுறாங்க சிங்குலர், இங்கேயும் ஒன்னா செயல்படுறாங்க சிங்குலர். இங்க இங்க ஸ்டாஃப் என்ன பண்றாங்க? டூருக்கு டேட் வைக்கணும், டூருக்கு டேட் வைக்கணும். எல்லாரும் ஒன்னா செயல்படல, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு குரூப் 20, 21 டூர் போகணும்னு சொல்லுது, இன்னொரு குரூப் 15, 16 டூர் போகணும்னு சொல்லுது, இன்னொரு குரூப் 25, 26 டூர் போகணும்னு சொல்லுது. சொல்றது புரியுதா? எல்லாரும் ஒரே மனதாக செயல்படவில்லை. எங்க? எந்த இடத்துல? இந்த இடத்துல எல்லாரும் ஒரே மனதாக செயல்படவில்லை, பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த கலெக்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டாஃப்ங்கிற
கலெக்ஷன் ஆஃப் டீச்சர்ஸ். அவங்க ஒரே மனதாக செயல்படல, பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியா செப்பரேட்டாக இருக்கிறாங்க. இது நம்மளுக்கு எப்படி தெரியுது? சென்டென்ஸை வாசிச்சு புரிஞ்சுக்கும் போது தெரியும். டூர் ப்ரோக்ராமுடைய டேட்ஸை குறித்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பிரிஞ்சு ஆர்கியூமெண்ட், டிபேட் பண்றது. இவங்க ஒரு சைடுல இருக்காங்க, இன்னொருத்தங்க இன்னொரு சைடுல இருக்காங்க. பேசிக்கா எல்லாரும் ஒன்றாக இல்லை, பிரிந்து இருக்கிறார்கள். பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய குரூப்ஸா இருக்கிறாங்க. ஒரு குரூப் இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட குரூப்ஸாக இருக்கிறாங்க. ப்ளூரல். அப்ப கான்செப்ட் என்ன? கலெக்டிவ் நவுனுக்கு கலெக்டிவ் நவுனுடைய கான்செப்ட் என்னது? ஒரு மனதாக ஒன்றாக செயல்பட்டாங்கன்னா சிங்குலர், இல்லைனா ப்ளூரல். ஒரு மனதாக செயல்பட்டால் சிங்குலர். அப்ப கலெக்டிவ் நவுனுக்கு பின்னாடி சிங்குலரும் வரும், ப்ளூரலும் வரும். ஒன்றாக செயல்பட்டால் சிங்குலர், பிரிந்து செயல்பட்டால், பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு காமிச்சிட்டாங்கன்னா ப்ளூரல். இது எதுக்கு மட்டும்தான்? கலெக்டிவ் நவுனுக்கு மட்டுமே, மற்றதுக்கு கிடையாது. கலெக்டிவ் நவுனுக்கு மட்டும்தான், மற்றதுக்கு கிடையாது. கீழே இருக்க எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் போடுங்க பாப்போம். The class are arguing over the issue. கிளாஸ் என்ன பண்ணிட்டு இருக்குது? ஆர்கியூ பண்ணி கொண்டு இருக்கிறது. கிளாஸ் என்ன போட்டுட்டு இருக்குது? சண்டை போட்டுட்டு இருக்குது. அப்படின்னு என்ன இருக்கு? ஒன்னா இருக்காங்களா, பிரிஞ்சிருக்காங்களா? பிரிந்து இருக்கிறார்கள், ப்ளூரல். அடுத்தது the jury. ஜூரினா group of judges. சொல்லிட்டேன், group of judges has given its verdict. verdictனா judgment, தீர்ப்புன்னு அர்த்தம். குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் என்ன பண்ணிட்டாங்க? தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாரும் ஒரு மனதாக ஒரு முடிவை எடுத்து அதை தீர்ப்பா கொடுக்குறாங்க. எல்லாரும் ஒரே மனதாக ஒரு தீர்ப்பு எடுத்து ஒன்றாக செயல்படுகிறார்கள். அப்போ சிங்குலர், has. Jury has given its verdict. சரி, அடுத்தது the jury are divided in their opinion. ஜூரி எப்படி இருக்காங்க? ஜூரி பிரிந்து போயிருக்கிறார்கள். ஜூரி பிரிஞ்சு இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? டிவைடடுங்கிற வார்த்தை அதிலே கொடுத்துருக்கான், பிரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் என்ன போட்டிருக்கோம்? நம்ம ஆறு போட்டிருக்கோம். ஜூரி பிரிஞ்சிருக்கிறதுனாலதான் என்ன போட்டிருக்கோம்? ஆர். ஜூரி ஒன்னா இருக்கிறதுனாலதான் இங்க என்ன போட்டிருக்கோம்? ஹஸ். சரியா? இந்த கான்செப்ட் லட்டு மாதிரி ஒரு கான்செப்ட். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, கலெக்டிவ் நவுன்னா சிங்குலர் தான் போடணும், ஒரே கலெக்ஷன். அப்படி கிடையாது. கலெக்டிவ் நவுன்னா ஒன்னா எடுத்தா சிங்குலர், பிடிச்சு பிடிச்சு எடுத்தாங்கன்னா ப்ளூரல். அடுத்த கான்செப்ட் போ. அடுத்த கான்செப்ட் the scenery of Kashmir is enchanting. அடிச்சிடும். கிளாஸ் படிச்சாதான் இது தெரியும். கிளாஸ் நம்ம படிக்கல அப்படின்னா இது என்ன பண்ணாது, தெரியாது. சரி, இப்போ பேசிக்கா எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். எப்படி படிக்கணும், எப்படி படிக்க வைப்பாங்க. ஆஃப் ப்ரிப்போசிஷன், காஷ்மீர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், சீனரி தான் சப்ஜெக்ட். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு பழைய வீடியோவை பாருங்க. இஸ்ங்கிறது வேர்ப். அடுத்தது இங்கே சப்ஜெக்ட் எது? வாசு வேர்பு, சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்தது ஆல் த ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் தான் சப்ஜெக்ட். ஹேஸ் பீன் ரீமாடல்டு வேர்பு. சிங்குலர் வேர்பு போட்டிருக்காங்க. இங்கேயும் சிங்குலர் வேர்பு போட்டிருக்காங்க. இங்கேயும் என்ன போட்டிருக்காங்க? சிங்குலர் வேர்பு போட்டிருக்காங்க. அப்புறம் your hair has turned grey. இது சப்ஜெக்ட் வேர்பு. என்ன வேர்ப் போட்டிருக்காங்க?
சிங்குலர் verb போட்டுருக்கோம். his luggage is missing. லக்கேஜுக்கும் மிஸ்ஸிங் ஆகி இருக்குது. இஸ் லக்கேஜ் சப்ஜெக்ட், இஸ் verb. எல்லாத்துக்குமே சிங்குலர் verb போட்டுட்டு கீழேயும் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? தண்டருங்கிற வார்த்தையை விட்டுருங்க, இது ஆக்சுவலா வராது. ஆனா எதுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அட்வைஸ், ஆல்பபெட், பிரிக், க்ளோத்திங், ஃபர்னிச்சர், இன்ஃபர்மேஷன், லக்கேஜ், போயட்ரி, சீனரி, இது எல்லாத்துக்குமே சிங்குலர் வரும்னு கொடுத்துருக்காங்க. சிங்குலர் சிங்குலர் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிங்குலர் வரும். ஏன் இப்படி கொடுக்குறான்? ஏன் இதை மனப்பாடம் தான் பண்ணணுமா? இந்த வார்த்தைகள் வந்தா சிங்குலர் தான் வரும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இல்லை, மனப்பாடம் பண்ண தேவை இல்லை. அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே டைப் ஆஃப் நவுன் சொன்னேன். டைப் ஆஃப் நவுன் சொல்லி கொடுத்துருக்கேன். காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், ப்ராப்பர் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. புரியும் புரியும். சரிங்களா? இதுல நாம என்ன படிச்சிருக்கோம்னா, கவுண்டபிள் நவுன், காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனும் கவுண்டபிள், மெட்டீரியல் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் அன்கவுண்டபிள்னு படிச்சிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோமா? காமன் நவுனுக்கு பாய், கலெக்டிவ் நவுனுக்கு கேங், மெட்டீரியல் நவுன் என்ன எழுதா, மில்க் இல்ல வாட்டர், ஏதோ ஒன்று. அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு என்ன எழுதா, ஆனஸ்டி. சரி, இதெல்லாம் காமன் நவுன். சரி, இதெல்லாம் கவுண்டபிள் நவுன். காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனும் கவுண்டபிள், மெட்டீரியல் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் அன்கவுண்டபிள். சரி, இது கூட சேர்ந்து ஒரு கான்செப்ட் சொன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால இப்ப திரும்ப சொல்லிடுறேன். கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் ப்ளூரல் இருக்கும். கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும்? ப்ளூரல் இருக்கும். அதாவது காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனுக்கும் மட்டும்தான் ப்ளூரல் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை அப்படியே செட்டா எழுதிக்கணும். காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனும் கவுண்டபிள் நவுன்ஸ், அதுக்கு ப்ளூரல் இருக்கும். மெட்டீரியல் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் அன்கவுண்டபிள் நவுன்ஸ், அதுக்கு ப்ளூரல் இருக்காது. மெட்டீரியல் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸும் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ப்ளூரல் கிடையாது. காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனும் கவுண்டபிள் நவுன்ஸ் ப்ளூரல் இருக்கும். சரியா? சரி, மெட்டீரியல் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் என்னது சொல்லியிருக்கேன்? அன்கவுண்டபிள் நவுன்ஸ், அதுக்கு என்ன கிடையாது? ப்ளூரலே கிடையாது. புரிகிறதா? மில்க்குக்கு ப்ளூரல் இருக்கா? மில்க்ஸ்னு ஒரு வார்த்தை கிடையாது. ஆக்சுவலா மில்க்ஸ்னு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அது வந்துட்டு வேர்ப், நவுனுக்கு ப்ளூரல் கிடையாது. ஆனஸ்டி ப்ளூரல் இருக்கா? கிடையாது. பாய்க்கு ப்ளூரல் இருக்கா? இருக்கும். கேங்குக்கு ப்ளூரல் இருக்கும். சரியா? இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? தெளிவாயிடணும். அப்புறம் நம்ம கதைக்கு வரும். சீனரி, சீனரி, சீனரிக்கு ப்ளூரல் கிடையாது. சீனரிக்கு என்ன மட்டும்தான் உண்டு? சிங்குலர் மட்டும்தான் உண்டு. சீனரிக்கு சிங்குலர் மட்டும்தான் உண்டு. ஏன்? ஏன்னா சீனரிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சீனரிங்கிறது என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சீனரினா என்னது? மீனிங் தெரியுமான்னு பாத்துக்கோங்க. மலைகள், காடுகள், ஒரு கிளவுட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்க ஒரு அழகான ஒரு விஷயத்தை, அழகான ஒரு சீனை பார்த்தீங்கன்னால சீனரி. உங்களால மலையை தான் பார்க்க முடியும், சீனரியை பார்க்க முடியாது. கிளவுட்ஸை பார்க்க முடியும், சீனரியை பார்க்க முடியாது. கடல்கள், அதாவது ரிவர்ஸை பார்க்க முடியும், சீனரியை பார்க்க முடியாது. சரிங்களா? மவுண்டேன் அழகா இருக்கிறத சீனரி.
இல்ல மவுண்டெயின், ரிவர்ஸ், கிளவுட்ஸ் இது எல்லாம் ஒன்றாக அழகாக பியூட்டிஃபுல்லா இருக்குது அப்படின்னா சீனரி. இதுதான் சீனரி அப்படின்னு உங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. மவுண்டெயின்ஸை தான் பார்க்க முடியும், ரிவர்ஸை தான் பார்க்க முடியும், கிளவுட்ஸை தான் பார்க்க முடியும். சீனரியை பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர மட்டும்தான் முடியும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா இதுக்கு ப்ளூரல் இருக்காது, ப்ளூரல் இருக்காது. அதனால இங்க என்ன போட்டிருக்காங்க, இஸ் போட்டிருக்காங்க. சீனரிஸ் அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா தப்பு. சீனரி தான் சரியா, சீனரிஸ் அப்படின்னு எழுதுனா தப்பு. அடுத்தது இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் உங்களால பார்க்க முடியுமா? இதுதான் ஒரு பென் டிரைவை பார்க்க முடியும், ஒரு சிடியை பார்க்க முடியும், இல்ல ஒரு லேப்டாப்பை பார்க்க முடியும். அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, அப்படித்தானே? இதுதான் இன்ஃபர்மேஷன் உங்களால பார்க்க முடியாது. இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு பென் டிரைவை பார்க்க முடியும், இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு சிடியை பார்க்க முடியும், இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு லேப்டாப்பை பார்க்க முடியும். இதுதான் இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியாது. ஆனா இதுதான் இன்ஃபர்மேஷன் நம்மளால என்ன பண்ண முடியும், உணர முடியும். இதுவும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்போ பேசிக்காக இது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக போகும். ஆக்சுவலாக இது ஒரு தனி கிளாஸாக எடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், எதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், ஏன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஏன் மெட்டீரியல் நவுன் புரிஞ்சுக்கணும். இதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்னு ஒரு வார்த்தை கிடையாது, இன்ஃபர்மேஷன் சிங்குலர், அதனால இங்கேயும் சிங்குலர். அடுத்தது இந்த 5க்கு மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா, இந்த 5க்கு மட்டும். ஃபர்னிச்சருங்கிறது மெட்டீரியல் நவுன். சாரி, ஃபர்னிச்சருங்கிறது மெட்டீரியல் நவுன் சொல்றேன், ஃபர்னிச்சருங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபர்னிச்சருங்கிறது என்னதுதான், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். எதை ஃபர்னிச்சர்னு சொல்லுவோம்? சேரு, டேபிள், சோஃபா இது எல்லாமே சேர்ந்து மொத்தமா இருக்கிறதுக்கு பேரு ஃபர்னிச்சர். எப்படி கடல், மலைகள், ரிவர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாம சீனரின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி சேரு, டேபிள், சோஃபா எல்லாம் சேர்ந்து ஃபர்னிச்சர்னு சொல்லுவோம். ஃபர்னிச்சரை நம்மளால பார்க்க முடியாது. சேரை பார்க்க முடியும், சோஃபாவை பார்க்க முடியும், டேபிளை பார்க்க முடியும், அதை தனித்தனியா பார்க்க முடியும் சரிங்களா. இதுதான் ஃபர்னிச்சர்னு. ஃபர்னிச்சர்னு ஒரு பொருள் கிடையாது, மொத்தமா சில விஷயங்கள் சேர்ந்து அததான் நாம என்னன்னு சொல்றோம், ஃபர்னிச்சர்னு சொல்றோம். ஃபர்னிச்சரை நம்மளால பார்க்க முடியாது, சேரையும் டேபிளையும் தான் பார்க்க முடியும். ஸோ ஃபர்னிச்சரும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சீனரி ஃபர்ஸ்ட், அடுத்தது ஃபர்னிச்சர், அடுத்தது இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். இதுக்கு என்ன கிடையாது, ப்ளூரல் கிடையாது. அதே மாதிரி ஹேரு, லக்கேஜுமே அதே மாதிரி தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். உங்களால பேக்கை தான் பார்க்க முடியும், பேகு, கட்டப்பை, ஷோல்டர் பேகு எல்லாத்தையும் தான் பார்க்க முடியும். இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்க டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போற எல்லா பொருளும் சேர்ந்து தான் லக்கேஜ். லக்கேஜை பார்க்க முடியாது, லக்கேஜுங்கிற ஒன்றை பார்க்க முடியாது. உங்களால என்ன பண்ண முடியும், லக்கேஜை பார்க்க முடியாது. பேகையும் கையில தூக்கிட்டு இருக்கிற கைப்பிடி பேகையும் உங்க ஷோல்டர் பேகையும் தான் பார்க்க முடியும். அப்ப இதுவும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஹேருங்கிறது ஒரு மெட்டீரியல் நவுன், நம்மளால பார்க்க முடியும், மெட்டீரியல் நவுன். மூலப்பொருள் நாம இந்த ஹேர்னால தான் செய்யப்பட்டிருக்கோம். ஹேர்னால தான் செய்யப்பட்டிருக்கோம்னா பாட்டு, நம்மள ஒரு பகுதி, அதுதான் என்னது, இந்த ஹேர். இப்போ ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேபிள்ங்கிறது காமன் நவுன். டேபிள் எதனால செய்யப்பட்டிருக்கு, வுட்டு, ஸ்டீலு, காப்பரு, எதனால செய்யப்பட்டிருக்கோ அதெல்லாம் மெட்டீரியல் நவுன்ஸ். அதே மாதிரி நாம எதனாலலாம் செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுல இந்த ஹேரும் வந்துடும். ஸோ ஹேருங்கிறது என்னது, மெட்டீரியல் நவுன். இதெல்லாம் நானே யோசிச்சு கதை சொல்றது சரிங்களா. ஸோ பேசிக்காக அதை மனப்பாடம் தான் பண்ண சொல்லுவாங்க, ஆனால் மனப்பாடம் நீங்கள் பண்ண வேண்டாம். எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த 5 வார்த்தைகளை மட்டும் இப்போதைக்கு படிச்சுங்க. எதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், இதுக்கு என்ன வராது, ப்ளூரல் வராது. எதெல்லாம் லக்கேஜ், இன்ஃபர்மேஷன், ஃபர்னிச்சர், சீனரி எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ஹேருங்கிறது மெட்டீரியல் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனாவோ மெட்டீரியல் நவுனாவோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கு ப்ளூரல் கிடையாது. இப்போ பாருங்க, ஹேருக்கு ப்ளூரல் கிடையாது, அதனால
என்னதான் போடுறோம், இங்கிட்டும் சிங்குலர் தான் போடுறோம். இதுக்கு ஹேருக்கு ப்ளூரல் கிடையாது, எது மட்டும் தான் இருக்கும், சிங்குலர் மட்டும்தான் இருக்கும். ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் கிடையாது, சிங்குலர் மட்டும்தான் இருக்கும். சரி, அடுத்தது பிரச்சனை வரும் இந்த மாதிரி இடங்கள்ல. டிஸ்டன்ஸையோ டியூரேஷனையோ பேசும்போது, டிஸ்டன்ஸையோ டியூரேஷனையோ பேசும்போது இங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. 3 miles is a long distance, 2 weeks is a long holiday. சப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட், இது verb. இங்க 3 miles இருக்குது, இது ப்ளூரல் தானே, அப்ப எதுக்கு இங்க இஸ் போட்டிருக்காங்க? இங்க 2 weeks ப்ளூரல் தானே, அப்ப எதுக்கு இங்க இஸ் போட்டிருக்காங்க? இதான் கேள்வி. சரி, புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க. சென்டென்ஸை வாசிச்சு எப்பவுமே புரிஞ்சுக்கணும். எப்பவுமே எப்படி இருக்கும், 2 weeks, 3 miles, 2 weeks, டிஸ்டன்ஸு, டியூரேஷன், அப்புறம் மணி, இந்த 3 இடங்கள்ல தான் இந்த பிரச்சனை வரும். 500 rupees இது வரும். ரொம்ப ரேரான கொஸ்டின் தான், இருந்தாலும் நாம படிச்சிடுறோம். திடீர்னு கஷ்டமா கேட்கணும்னா இதுதான் கேட்க போறோம். இஸ் அ ஸ்மால் அமௌண்ட். 500 rupees இஸ் அ ஸ்மால் அமௌண்ட் அப்படின்னு சொல்றோம். 500 rupees இஸ் அ ஸ்மால் அமௌண்ட் அப்படிதான் சொல்லுவோம். ஏன் இந்த மூணுலையும், ஏன் டிஸ்டன்ஸ், டியூரேஷன், மணி 3 வரும்போது ஏன் சிங்குலரா போடுறோம் அப்படின்னு பாருங்க, புரிஞ்சுக்குங்க. எப்போ போடணும்னு புரிஞ்சுக்குங்க. பின்னாடி பாருங்க, 3 மைல் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்றோம். நான் இங்க 3 மைல், இதுல மைல் தனியா, 2வது மைல் தனியா, 3வது மைல் தனியான்னு நான் எடுக்கல. மொத்தமாக 3 மைலும் ஒரு ஒருன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா ஒன்றுங்கிறது அர்த்தம் தான். சரியா? 3 மைல்களும் ஒரு சிறிய தூரம். 3 மைல்கள் ஒரு சிறிய தூரம். அப்ப அதை மொத்தமாக ஒரு டிஸ்டன்ஸாக எடுக்கிறேன். சென்டென்ஸை புரிஞ்சுக்குங்க. மொத்தமாக ஒரு டிஸ்டன்ஸாக எடுக்கிறேன். அதனால இங்க என்ன போட்டிருக்கோம், 3 miles போடும். சரியா? மொத்தமாக ஒரே டிஸ்டன்ஸாக எடுத்தாச்சு. ஸோ 3 miles போட்டிருக்கோம். அடுத்தது இங்க மொத்தமாக 2 weeksல ஒவ்வொரு நாள் தனித்தனியா எடுத்து ஒவ்வொரு வாரம் தனித்தனியா எடுக்கல. மொத்தமாக அது ஒரு பெரிய ஹாலிடேன்னு எடுத்தாச்சு. அடுத்தது 500 ரூபாய் எப்படி மொத்தமாக அது ஒரு சின்ன அமௌண்ட் அப்படின்னு எடுத்தாச்சு. 500 ரூபாயில ஒரு 100 ரூபா, அடுத்த 100 ரூபா, அடுத்த 100 ரூபான்னு எடுக்கல, மொத்தமாக எடுத்தாச்சு. இது எல்லாமே ஒன்றாக கருதப்படுகின்றன. எப்படி தெரியுது எனக்கு? சென்டென்ஸை வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டா தெரியும். சரியா? இப்போ 3 miles ஒரு சிறிய தூரம், 2 weeks ஒரு லாங் ஹாலிடே, 500 ரூபா ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கிறதுனாலதான் நாம என்ன பண்றோம், சிங்குலர் போடுறோம். ரைட், எய்தர் ஆர் இன்னும் சொல்லி கொடுக்கலையா? இதெல்லாமே நம்மளுடைய புக்கில் இருக்கிறது, எய்தர் ஆர்லாம். சரியா? அநேகமா இன்னொரு பாட்டு போட வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ரிவிஷனை போட்டுட்டு இதா இருக்கு பாருங்க, கொஸ்டினை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இந்த 2 செட்டு கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ரிவிஷனை போட்டுட்டு நாம வருவோம். சாரி, இந்த டாபிக்கை முடிச்சுட்டு வருவோம். எய்தர் ஆர் சிக்கலா நினைக்கக்கூடியது 3 விஷயங்கள் படிக்கணும். நல்லா பிடிச்சுங்க. இது எய்தர் நெய்தர் இல்லை, இது என்னது அப்படின்னா எய்தர் ஆர், இது சேர்ந்து வரும். அதே மாதிரி நெய்தர் நார், நெய்தர் வந்தா நார் வரும். அப்புறம் நாட் ஒன்லி வந்தா பட் ஆல்சோ. எய்தர் வந்தா ஆறு வரும், நெய்தர் வந்தா நார் வரும், நாட் ஒன்லி வந்தா பட் ஆல்சோ வரும். இது 3த்துக்கு பேரு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிற பேர் நம்ம புக்கில் இருக்கு. இருந்தாலும் இப்போ படிக்க வேண்டாம், பின்னாடி படிச்சுக்கணும். சரியா? இது 3 ஜோடிகள். இது வந்தா இது வந்துடும். கன்ஜங்ஷனா எய்தர் வரும்போது கண்டிப்பா ஆர் வந்துடும், நெய்தர் வரும்போது நார் வந்துடும், நாட் ஒன்லி வரும்போது பட் ஆல்சோ வந்துடும்.
மூணுமே ஒரே செட்டு தான். மூணுமே ஒரே செட்டு தான். இதை தனித்தனியா படிக்க கூடாது. மூணுக்குமே ஒரே லாஜிக் தான் இருக்கும். மூணையும் ஒன்னா சேர்த்து வச்சு என்ன பண்ணிடணும், படிச்சிடணும். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். நாட் ஒன்லியை வச்சு தான் இதை படிக்கணும். நாட் ஒன்லி த டீச்சர் but also the students. மேல இருக்கிறதெல்லாம் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள். சரியா? இதெல்லாம் டைரக்டா புக்கில் இருக்கிறது. எய்தர் ஆர், நெய்தர் நார், நாட் ஒன்லி, அப்புறம் பட் ஆல்சோ. நாட் ஒன்லி அப்புறம் இங்க என்னது, பட் ஆல்சோ. பாருங்க என்ன கேட்பாங்கன்னா, இஸ்ஸா ஆரான்னு கேட்பாங்க. இஸ்ஸா ஆரான்னு கேட்பாங்க. எப்படி போடுறது? எய்தர் ஆர், நெய்தர் நார், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. மூணுக்குமே ஒரே மாதிரி தான். நல்லா பார்த்துக்குங்க. ஈதருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காப்ல, ஆருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காப்ல, ப்ளூரல் இருக்காங்க. இங்க நெய்தருக்கு பின்னாடி ப்ளூரல் இருக்காங்க. நெய்தருக்கு பின்னாடி ப்ளூரல் இருக்காங்க. சிங்குலர். நெய்தருக்கு பின்னாடி ப்ளூரல், நாருக்கு பின்னாடி சிங்குலர். நெய்தருக்கு பின்னாடி ப்ளூரல், நாருக்கு பின்னாடி சிங்குலர். இப்ப இப்படி இருக்காங்க. மேல பார்ப்போமே. மேல மேல பாத்தீங்கன்னா எய்தருக்கு பின்னாடியும் சிங்குலர், ஆருக்கு பின்னாடியும் சிங்குலர், நெய்தருக்கு பின்னாடியும் சிங்குலர், நாருக்கு பின்னாடியும் சிங்குலர். சிங்குலர் சிங்குலரா இருக்கிறாங்க. சிங்குலர் சிங்குலரா இருக்கிறாங்க. ரைட். எப்படி படிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம். என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும், புரியணும். சரியா? சரி, கரெக்டா சொல்லுங்க. நாட் ஒன்லி த டீச்சர் பட் ஆல்சோ த ஸ்டூடெண்ட்ஸ். இதுல யார அழுத்தி சொல்றோம்? நம்ம டீச்சர் மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸும் அப்படின்னு சொல்றோம். யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றோம்? யார அழுத்தி சொல்றோம்? டீச்சர் மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸும். ஸ்டூடெண்ட்ஸும்னு சொல்றீங்களா? ஸ்டூடெண்ட்ஸும். எங்கிட்ட அழுத்துறோம் அப்படின்னா ரெண்டாவது ஏரியாவில் அழுத்துறோம். அப்ப ரெண்டாவது வர்றவங்களை பார்க்கணும். யார பார்க்கணும்? ரெண்டாவது வர்றவங்களை. பட் ஆல்சோ பின்னாடி இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். பட் ஆல்சோக்கு பின்னாடி ப்ளூரல் இருக்குது. அப்ப ஆர் தான் ஆன்சர். பட் ஆல்சோக்கு பின்னாடி என்ன இருக்கு? ப்ளூரல் இருக்குது. அப்ப என்ன ஆன்சர்? ஆர் தான் ஆன்சர். இப்போ நாட் ஒன்லி த டீச்சர்ஸ் பட் ஆல்சோ த ஸ்டூடெண்ட்னு இருக்குன்னு வச்சுக்கிறோம். நாட் ஒன்லி த டீச்சர்ஸ் பட் ஆல்சோ த ஸ்டூடெண்ட். இப்படி இருக்கு. இப்பவும் அதே தான். பட் ஆல்சோக்கு பின்னாடி தானே அழுத்தி சொல்றோம். ரெண்டாவது இருக்கிறது தான் நாம என்ன பண்றோம்? அழுத்தி சொல்றோம். இங்க சிங்குலர் இருக்குது, அப்போ இஸ் போட்டுறணும். இங்க பட் ஆல்சோக்கு பின்னாடி ப்ளூரல் இருக்குது, அப்போ ஆறு போட்டுறணும். பேசிக்கா எதை பார்க்கணும்? ரெண்டாவது இருக்கிறத பார்க்கணும். மறந்துடுச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, இது அப்படியே மறந்துடும். முதல் இதை பார்க்கணுமா ரெண்டாவது பார்க்கணுமான்ட்டு. அதுக்கு தான் நான் சொல்றேன், எந்த இடத்துல அழுத்துறோம்? டீச்சர் மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸும்னு ரெண்டாவது இடத்துல தான் பட் ஆல்சோக்கு பின்னாடி வர்றதெல்லாம் அழுத்தி சொல்றோம். அப்ப அதை தான் பார்க்கணும். அப்படி படிங்க. சரியா? சரி, இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? பட் ஆல்சோனா என்னது? பின்னாடி. நெய்தர் நாட் ஒன்லி பட் ஆல்சோனா பட் ஆல்சோக்கு பின்னாடி வர்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து என்ன சொன்னேன்? இது மூணு என்னதுதான்? ஒரே செட்டு தான், ஒரே பீஸ் தான். அப்ப என்ன பண்ணக்கூடாது? இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? பின்னாடி இருக்கிறது பார்த்துருக்கோம்ல. அப்ப இதுக்கும் நாருக்கு பின்னாடி இருக்குது. நார், NOR, நாருக்கு பின்னாடி இருக்குது. அடுத்தது ஆருக்கு பின்னாடி இருக்கிறது. இதை தான் பார்க்கணும். பேசிக்கா மூணுத்துக்குமே என்னதான் பார்க்கணும்? பின்னாடி இருக்கிறது, ரெண்டாவதா இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். முன்னாடி இருக்கிறத பார்க்க கூடாது, பார்க்க அவசியம் இல்லை. பாருங்களேன் எக்ஸாம்பிள்.
எய்தர் ஆர் வந்திருக்கா, எய்தர் ரமேஷ் ஆர் நரேனி. ஆருக்கு பின்னாடி இருக்கிறது தானே பார்க்கணும், ரெண்டாவது இருக்கிறது தானே பார்க்கணும். ரெண்டாவது இருக்கிறது சிங்குலர், அப்ப இதுவும் சிங்குலர், முடிஞ்சு போச்சு. அடுத்தது நெய்தர் கமல் நார் ரஹீம், ரெண்டாவது இருக்கிறது சிங்குலர், அப்ப இதுவும் சிங்குலர். அடுத்தது எய்தர் ரஹீம் ஆர் ஹிஸ் பிரதர்ஸ், ரெண்டாவது இருக்கிறத பார்க்கணும், ரெண்டாவது இருக்கிறது ப்ளூரல், அப்போ இங்க ப்ளூரல். முன்னாடி இருக்கிறத பார்க்க கூடாது, இதை பார்க்கவே கூடாது. அடுத்தது நெய்தர் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் நார் விக்டர், ரெண்டாவது இருக்கிறத பார்க்கணும், நெய்தர் நார் எய்தர் நார் நாட் ஒன்லி பட் ஆல்சோ. மூணுத்துக்குமே ரெண்டாவது இருக்கிறது ஆருக்கு பக்கத்துல இருக்குது, நாருக்கு பக்கத்துல இருக்குது, நாட் ஒன்லி பட் ஆல்சோக்கு பக்கத்துல, ஆருக்கு பக்கத்துல இருக்கிறது, நாருக்கு பக்கத்துல இருக்கிறது, பட் ஆல்சோக்கு பக்கத்துல இருக்கிறது பார்க்கணும். முன்னாடி இருக்கிறது என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. பின்னாடி இருக்கிறதை மட்டும் பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. எதை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம், நாட் ஒன்லி பட் ஆல்சோ வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். இவங்க மட்டும் இல்லை இவங்களும் அப்படின்னு ரெண்டாவது இருக்கிறத அழுத்தி சொல்றோம். ஸோ ரெண்டாவது இருக்கிறத பார்க்கணும். நாட் ஒன்லி பட் ஆல்சோட ரெண்டாவது இருக்கிறத பார்க்கணும்னா எய்தர் ஆர்லையும் ரெண்டாவது இருக்கிறது தான், நெய்தர் நார்லையும் ரெண்டாவது இருக்கிறது தான். அப்ப எல்லா இடத்துலையும் இரண்டாவது இருப்பதை பார்க்க வேண்டும். நெய்தர் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் நார் விக்டர், விக்டர் ரெண்டாவது இருக்கிறாங்க, சிங்குலர்ல இருக்கிறாங்க, வேர்பு சிங்குலர்ல போடும். ஓகே, அடுத்தது நேரா எக்ஸசைஸ் கூட ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். இது 12th புக் சரிங்களா, இது 12th புக்கு. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 11th 12th வரைக்கும் உண்டு. தமிழ்னாலும் சரிதான், இங்கிலீஷ்னாலும் சரிதான். அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம 12th புக்ல இருக்கிற எல்லா கான்செப்டையும் எடுத்து பார்த்துடுறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல ஒரு ரிவிஷன், வேகமா ஒரு ரிவிஷனை பண்றோம், கொஸ்டினை சால்வ் பண்றோம், டாபிக்கை முழுக்க முழுக்க முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ்ல எக்ஸசைஸ் சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் தி எரர்ங்கிற டாபிக்கை முழுக்க முழுக்க நாம முடிச்சிட்டோம். 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் வரும் இதுல கன்ஃபார்ம். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டே இருங்க, படிச்ச விஷயத்த ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கான்செப்ட் சூப்பரா பில்ட் ஆயிருக்கும். கிளாஸ் புரியலைன்னா திரும்பி போய் அதே கிளாஸை பாருங்க, திரும்பி போய் பழைய கிளாஸை பாருங்க. இன்னும் நல்லா உங்களுக்கு என்ன பண்ணும், புரியும். திரும்ப பார்க்கணும்னா பாருங்க, நோட்ஸ் எடுங்க, டவுட்டு கேளுங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷு அழகாயிட்டே வரும், புரிஞ்சுக்கிட்டே வரும். சரியா? தேங்க்யூ.